உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அக்கா, பொண்ணுங்கன்னா 4 பேர் பார்க்க தான் செய்வாங்கக்கா. சைட் அடிக்கிற கிக்க விட நாம சைட் அடிக்கிற இடத்துல இருக்கோங்கிறது எவ்வளவு பெரிய கிக்கு தெரியுமா? ஏய் சும்மா ரெடி. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன பேச்சு பேசுற? அட என்னக்கா நீ? இதுல என்ன தப்பு இருக்கு? நம்மள பார்க்க கூடாதுன்னு அவனுக்கு கருப்பு கண்ணாடி போட்டு விடுவியா என்ன? இதெல்லாம் இப்படி ஜாலியா எடுத்துக்கிட்டாதான் நமக்கு கஷ்டமா இருக்காதுக்கா. என்ன காலேஜ்ல எவ்வளவு பேர் சைட் அடிப்பாங்கன்னு தெரியுமா உனக்கு? அஞ்சலி, அக்கா கிட்ட பேசுற பேச்சா இது? ஆமா, அக்கா கிட்ட தான் பேசணும். உனக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகலல்ல. அஞ்சலி அக்கா, ஓகே ஓகே, நான் பேசல அன்னை தெரசா, மன்னிச்சிருங்க. ஏய் அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா நீ எப்படி இருக்க? அம்மா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் சரியாயிடுச்சுக்கா. அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? நல்லா இருக்கல்ல? நான் நல்லாதான்க்கா இருக்கேன். மகேஷ் உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? அஞ்சலி உன்னதான் கேக்குறேன். ஆக்கா நல்லாதான் பாத்துக்கிறாரு. அஞ்சலி, அதை ஏன் இவ்வளவு தயக்கமா சொல்ற? ஏய் என்கிட்ட ஏதாவது மறைக்கிறியா? ஐயோ அதெல்லாம் இல்லக்கா. உன்கிட்ட நான் ஏன் மறைக்க போறேன்? எனக்கு எந்த குறையும் இல்ல. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அவர் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருக்கா. சரி அஞ்சலி, எனக்கு அந்த தொல்லையோட வேலை கொஞ்சம் இருக்கு. நான் முடிச்சிட்டு கூப்பிடுறேன், சரியா? சரிக்கா, பாத்துக்கோ. சரி, பாய் பாய், வைக்கிறேன். எல்லாம் முடிஞ்சா? இன்னொரு 15 மினிட்ஸ் சார். கடைசி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருக்கேன். சரி துளசி, இதை முடிச்சிட்டு நாளைக்கு இன்கம் ஆபீஸ்ல அப்ரூவ் வாங்கணும். அதுக்கும் நீங்களே போயிட்டு வந்துருங்க. எஸ் சார். இது ரொம்பவே முக்கியமான டாக்குமெண்ட்ஸ். அதனால நீங்க ஆட்டோலயோ கேப்லயோ போனா நல்லா இருக்காது. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க வெற்றி சார் கூடவே போயிட்டு வந்துருங்க. சார் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல சார். இது என் குடும்பத்தோட முக்கியமான கணக்கு. சோ பொறுப்பா பக்கத்திலே இருந்து பாத்துக்க வேண்டியது என் கடமை. அதுவும் மேடம் கூட போறதெல்லாம் பெரிய பாக்கியம். இல்ல டாக்குமெண்ட பத்திரமா எடுத்துட்டு போய் கையெழுத்து வாங்குறது பாக்கியம்னு சொன்னேன். ஓகே, பாத்துக்கோங்க. ஓகே சார். ஆடிட்டர் ரொம்ப நல்லவர் இல்ல? மேடம் நீங்களும் வரீங்களா? போய் அப்படியே சாப்பிட்டு வந்துடலாம். ஒரு நிமிஷம். என்ன வேணும் உங்களுக்கு? அது என் விஷயத்துல தான் நீங்க இப்படி இருக்கீங்க. ஆனா குழந்தை விஷயத்துல ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க? என்ன பண்றேன்? மேடம், குழந்தை படிப்பு மேடம். அதுலயே நீங்க பிடிவாதம் பிடிக்கிறீங்க. பாருங்க, நீங்க உங்க லிமிட்டை தாண்டி பேசிட்டு இருக்கீங்க. என் குழந்தைய எப்ப படிக்க வைக்கணும், எங்க படிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. புரிஞ்சுதா? ஏன் மேடம் என்னை எப்பவுமே வெறுப்பாவே பாக்குறீங்க? சொல்லுங்க மேடம், நான் இது வரைக்கும் உங்களை தொந்தரவு பண்ணிருக்கேனா? ஏன் பண்ணதில்லையா? ஏன்னா உங்க வேலையா தானே. தினமும் என் பின்னாடியே வரீங்க, என்ன டார்ச்சர் பண்றீங்க. மேடம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே தற்செயலா தான் நடக்குது. நான் வேணும்னே பிளான் பண்ணிலாம் உங்க பின்னாடி வரல. சரி, நான் உங்க பின்னாடி வரேன்னே வச்சுக்கோங்க. என்னைக்காவது நான் உங்களுக்கு ஒரு கெடுதல் பண்ணிருக்கேனா? சொல்லுங்க மேடம். நீங்க ரவுடியை வச்சுலாம் அடிச்சீங்க. அதுக்கப்புறம் கூட நான் உங்ககிட்ட நல்ல விதமா தானே நடந்துக்கிறேன். என்ன பண்ணணும்ங்கறீங்க? மேடம், ஒருத்தன் தப்பான ஆளா இருந்தா அவனை பத்தி தப்பா யோசிக்கிறது கரெக்ட் தான். ஆனா என்ன மாதிரி ஒரு பையனை இப்படி அவாய்ட் பண்ணி ஒதுக்கி வைக்கிறதெல்லாம் நல்லதே இல்ல மேடம். இது பாருங்க, அது என்னோட விருப்பம். எனக்கு யார் கூட பழகணும், யாரை தள்ளி வச்சு பார்க்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நல்லவர்னு நீங்களே சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். மேடம், நான் உங்ககிட்ட சர்டிபிகேட் காட்ட வேண்டிய அவசியமே இல்ல மேடம். அத்தையே சொல்லிருப்பாங்களே, வெளியே என்னை பத்தி விசாரிச்சீங்கன்னா என் எதிரி கூட என்னை பத்தி தப்பா சொல்ல மாட்டான். ஈஸ்வரமூர்த்தியோட பையன் வெற்றினா ஊர்ல ஒரு பேர் இருக்கு மேடம்.
தனி மரியாதை இருக்கு. ஆனா நீங்க மட்டும்தான் ஆரம்பத்துல இருந்தே என்ன தப்பான ஆளா பாக்குறீங்க. ஆனா இன்னமும் தெரியல மேடம், அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது கூட பிரச்சனை இல்ல, என் மேல இருக்க கோவத்தால பாப்பாவோட படிப்பை தள்ளி வச்சிடாதீங்க. தயவு செஞ்சு அத பத்தி மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம். தியா குட்டி, அங்கிள் வர. வாதியா உள்ள போலாம். என்னங்க வெளியில போனா ஆபத்து பிரச்சனை வரும்னு சொல்லுவீங்க, இப்போ நீங்களே என்ன வெளியில கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் பாத்துக்கிறேன். முழு பௌர்ணமி நிலவு, சுத்தி யாரும் இல்லாத ஒரு தனிமை, லேசான ஒரு தென்றல் காத்து, பக்கத்துல நீங்க. அப்படியா? செம்ம ஃபீலா இருக்குங்க. அந்த நிலவை விட இந்த நிலவு தான் ரொம்ப அழகா இருக்கு. போங்க. ஏய், அங்க பாரு, உன்னை பார்த்ததும் அந்த நிலாவுக்கு வெக்கம் வந்து மேகத்துக்குள்ள போய் மறைஞ்சிருச்சு. என்னங்க, ம், இந்த நைட்டு ஃபுல்லா உங்க கைய பிடிச்சுக்கிட்டு நிலா வெளிச்சத்துல நடந்துகிட்டே இருக்கணும் போல இருக்கு. அந்த நிலா பாவம் உன்னை பார்த்து வெக்கப்பட்டு எவ்வளவு நேரம் தான் அது மறைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆ? அந்த நிலா மேல கொஞ்சம் கருணை காட்டு. ஆ? ஜனங்களும் அந்த நிலாவை பார்த்து கொஞ்சம் ரசிக்கட்டுமே. ஏய், actually, என்ன மாம்சே, பப்ளிக்ல லவ்வா? எனக்கும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா? ஓகே, என்ஜாய் என்ஜாய். வரேன் மாம்சே. சீ, பொறுக்கிங்க. அவங்க வீட்லயே பொண்ணுங்க இருப்பாங்க தானே, அவங்க கிட்ட இப்படிதான் நடந்துப்பாங்க போல இருக்கு. இவங்களெல்லாம் அடிச்சு கை காலை உடைக்கணும். இனிமே எப்பவுமே வெளியிலேயே வரக்கூடாது. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம், வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.